ராயப்பா, சுவாமி. அருளப்பா, சுவாமி. நீங்கள் ஜெருசலேம் பட்டணத்திற்கு சென்று நாம் பாஸ்காவை புசிக்கும்படி ஓர் அசனசாலையை முஸ்திப்பு செய்யுங்கள். எங்கே முஸ்திப்பு செய்ய சித்தமாயிருக்கிறீர் சுவாமி? நீங்கள் ஜெருசலேம் பட்டணத்திற்கு செல்லுங்கள். அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வரும் ஒரு மனிதரை நீங்கள் காண்பீர்கள். அவனை பின் சென்று அவன் வீட்டு எஜமானிடத்தில் நாம் பாஸ்காவை புசிக்கும்படி என் பெயரால் ஒரு இடம் கேளுங்கள். அப்படியே முஸ்திப்பு செய்கிறேன். அவர் உங்களுக்கு ஓர் இடத்தை காட்டுவார். அந்த இடத்திலே நாம் பாஸ்காவை புசிக்கும்படி நீங்கள் முஸ்திப்பு செய்யுங்கள். அப்படியே முஸ்திப்பு செய்கிறேன். ஓ ஐயா, வெகு தூரமா? சற்று நில்லுங்கள். ஏன் நான் என் எஜமான் வீட்டிற்கு போக வேண்டும்? உங்கள் எஜமானை கண்டு பேச நாங்களும் வருகிறோம். மகாராஜராய் வாருங்கள். எஜமானே, உங்களை காண 2 ஐயாமார்கள் வந்துள்ளார்கள். நல்லது, அவர்களை வரை சொல். ஐயாமார்களே, என் எஜமான் உங்களை வர சொல்கிறார். ஐயா, உமக்கு வந்தனம். எங்கள் போதகர் உமது வீட்டில் பாஸ்காவை புசிப்பதற்கு ஓர் இடம் கேட்கிறார். அவர் யார்? இயேசுநாதரா? ஆம் ஐயா, இயேசுநாதர் தான். சிநேகிதரே, அதோ பாருங்கள், சென்னார்கொழு என்கிற அசனசாலை மிகவும் சிறப்பானது. அங்கே உங்கள் பாஸ்காவை புசிக்கும்படி ஆயத்தம் செய்யுங்கள். நல்லது ஐயா. பாஸ்காவை புசிக்கிறது என்றால் என்னன்னே? தம்பி, அந்த காலத்தில் இருந்த தேவ பிரஜைகளான இஸ்ரேலத்தாரை அத்தேசத்தை ஆளும் பார்வோன் ராஜா வெகு நிர்பந்தம் செய்தபடியால் சர்வேஸ்வரன் அவர்களை மீட்கும் பொருட்டு மோயிசன் என்பவரை ஏற்படுத்தினார். அவர் மூலமாக அத்தேசத்திற்கு பலவித ஆக்கினைகளை செய்திருந்தும் விட்டுவிட மனமில்லாமல் வைத்திருந்தான். கடைசியாக சர்வேஸ்வரன் கோபமாக மோயிசன் என்பவரிடத்தில் தமது பிரஜைகளின் வீடு ஒவ்வொன்றிலும் செம்மறி புருவையை அடித்து அதன் இரத்தத்தை கதவிலும் இறைச்சியை புளியாத மாவினால் செய்த அப்பத்தோடும் கசந்த கீரையோடும் சாப்பிடுங்கள், மீதியானவற்றை நெருப்பில் எரித்து போடுங்கள் என்று கூறினார். மோயிசன் என்பவரும் தனது ஜனங்களை அவ்விதமே செய்ய சொன்னார். அவர்களும் அப்படியே செய்தார்கள். அன்று நடுராத்திரியில் தானே சர்வேஸ்வரன் தம் சம்மனசுகளை அனுப்பி செம்மறி புருவையின் இரத்தமில்லாத வீடுகளில் எல்லாம் நுழைந்து தலைச்சன் பிள்ளைகளை கொன்று போடுங்கள் என்று கூறினார். அவர்களும் கொன்று போட்டார்கள். மறுநாள் காலையில் மற்ற பிரஜைகள் எல்லாரும் பார்வோனிடம் சென்று இஸ்ரேலத்தாரை விட்டுவிடும்படி கேட்டுக்கொண்டனர். அவனும் பயந்து விட்டுவிட்டான். அதை நினைவூட்டுவதற்காக வருடா வருடம் அது நடந்த நாளாகிய இன்று அந்த போஜனத்தை சாப்பிடுவது வழக்கம். அதைத்தான் பாஸ்காவை புசிக்கிறதென்று சொல்கிறார்கள். அதை புசிக்கத்தான் இயேசுநாதரும் அவருடைய சீடர்களும் இவ்வறைக்குள் போயிருக்கிறார்கள். ஈசர்களே, அனைவரும் அமருங்கள். நாம் பாஸ்காவை புசித்தாகிவிட்டது. இப்போது உங்களுக்கு தாழ்ச்சி என்கின்ற புண்ணியத்தை உங்களுக்கு செய்து காண்பிக்கப் போகின்றேன். அவதரித்த இயேசுநாதா, போர்வை ஒன்றை இடையில் வருந்து சீசருடன் புசித்திருந்த தளத்தை விலகி சீசருடன் புசித்திருந்த தளத்தை விலகி தலைமையா சீசனான ஆண்டவரே, தேவரீர் மாசற்றவர், 3 உலகங்களுக்கும் கர்த்தராயிருக்கிறபடியினாலே சம்மனசுக்களாலும் மனிதர்களாலும்
ஆராதிக்கப்படத்தக்க இப்பேற்பட்ட நீர் என் பாதங்களை தொட்டு கழுவுகிறது என்றால் நான் ஒருபோதும் சம்மதியேன் சுவாமி. ராயப்பா, சுவாமி, நான் செய்கிறதை இப்போது நீ அறிய மாட்டாய், இனிமேல் நீ அறிந்து கொள்வாய். ஆண்டவரே, சத்திய சொருபையாயிருக்கின்ற தயனிருந்த கர்த்தாவே, நீர் என் பாதங்களை தொட்டு கழுவ நான் ஒருபோதும் சம்மதியேன் சுவாமி. அப்படியானால் உனக்கு மோட்ச ராஜ்யத்தில் இடமில்லை. ஆண்டவரே, அப்படியானால் என் கால்களை மட்டுமல்ல என் உடல் முழுவதையும் கழுவிடும் சுவாமி. அப்படியல்ல, குளித்தவனுக்கு பாதங்களை மட்டுமே கழுவ வேண்டியதே அன்றி மற்ற யாவையும் தூய்மையாயிருக்கின்றன. எல்லோரும் தூய்மையாக இருக்கிறீர்கள், இல்லை, அனைவரும் தூய்மையாக இல்லை. தலைமயம் சீசனான பேதுரிடம் தாழ்ச்சியுடன் எதிரில் அணுகி தாழ்ச்சியுடன் எதிரில் அணுகி சீசர்களை ஒழுங்கில் நிறுத்தி அவர்கள் முன்னே சீரவணமாய் முழந்தாளிட்டு அவர்கள் முன்னே சீரவணமாய் முழந்தாளிட்டு தாசர் பாதம் தண்ணீரா கால்களையோ தன்கரத்தினாலே கழுவவோ கால்களையோ தன்கரத்தினாலே கழுவவோ ஆதிமாரை கூறிய போதா இம்மனு மீட்க சீசர்களே, நாம் இப்போது செய்து காட்டியதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் அல்லவோ? இப்படி உலகம் முடியும் மட்டும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிதலாக இருங்கள். என் மக்களே, உங்களை விட்டு நான் பிரிய போகிறேன். ஆனால் உலகம் முடியும் மட்டும் உங்களோடு நான் இருக்கும்படிக்கு ஒரு புதிய உடன்படிக்கையின் பரம விருந்தை உண்டாக்கப் போகிறேன். இதோ என் சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள். இதை உண்கிறவன் என்னில் வசிக்கிறான், நானும் அவனில் வசிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், இதை வாங்கி உண்ணுங்கள். இதோ உங்களுக்காக கையளிக்கப்படுகின்ற என் உடல்.
இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா என் உடலை உண்டு உயர மாட்டாயா இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா என் உடலை உண்டு உயர மாட்டாயா. இதோ என் இரத்தம் இதை வாங்கி பருகுங்கள். உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்பட போகின்ற என் இரத்தம். இதை நீங்கள் செய்யும் போதெல்லாம் என் நினைவாகவே செய்யுங்கள். குருதி அருந்தே திருந்த மாட்டாயா என் குருதி அருந்தே திருந்த மாட்டாயா என்னை போல வாழ மாட்டாயா நீ என்னை போல வாழ மாட்டாயா இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா என் உடலை உண்டு உயர மாட்டாயா. இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் இப்பந்தியில் தானே என்னோடு கையாடுகிறான். ஆண்டவரே நானோ ஆண்டவரே நானோ மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், என்னை காட்டிக் கொடுப்பவன் உங்களில் ஒருவன். இப்பந்தியில் தானே நம்மோடு கையாடுகிறான். ஆண்டவரே நானோ என்னோடு இப்பந்தியில் கையாடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பவன். என்னை காட்டிக் கொடுப்பவன் ஐயோ கேடு. இப்பேற்பட்ட மனிதன் பிறவாதிருந்தா நலமாயிருந்திருக்கும். ஆண்டவரே நானோ நீ செய்வதை விரைவாக போய் செய். சீசர்களே, இந்த ராத்திரியில் தானே நீங்கள் எமக்காக இடறல் படுவீர்கள். மேய்ப்பன் பிடிபட கிடையாடுகளெல்லாம் சிதறி போகும் என்று எழுதியிருக்கிறது. இதோ நிறைவேற இருக்கிறது. ஆண்டவரே, எல்லோரும் உம்மை விட்டு பிரிந்து விட்டாலும் நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் சுவாமி. ராயப்பா சுவாமி, இன்று ராத்திரியில் தானே சேவல் இருமுறை கூவும் முன் நீ நம்மை 3 முறை மறுதலிப்பாய். சீசர்களே, சுவாமி, நீங்கள் இவ்விடத்தில் இருங்கள். ராயப்பா, சுவாமி, யாகப்பா, அருளப்பா, நீங்கள் மூவரும் வாருங்கள். நாம் வழக்கம் போல் ஜெபம் செய்யும் பூங்காவனத்திற்கு செல்வோம். செய்திடும் ஆலோசனை செய்தவர்களே, ஆலோசனை செய்தவர்களே, யுதாஸ், என் குருவை பிடிப்பதற்கு இதுதான் நல்ல சமயம். நீங்கள் எனக்கு தருவாய் சொன்ன 30 வெள்ளிக்காசு இல்லைங்க.
இங்கே வா. கையை நீட்டி பெற்றுக்கொள்கிறாயா? கொடுங்க கொடுங்க. ஒன்று ரொக்கம் ரொக்கம் வெள்ளி வெள்ளி எத்தனை எண்ணிக்கொள். எவ்வளவு இருக்கிறது? 30 வெள்ளிக்கா இருக்கிறதா? எண்ணி விட்டாயா? அதிபதி இருக்கிறதா? அருகே வா. நாங்கள் சொன்ன சொல் தவறாமல் செய்துவிட்டோம். நீ சொன்ன காரியத்தை எப்போது நிறைவேற்றுவாய்? இப்போதே நிறைவேற்றுகிறேன். ஆயுத முஸ்தாபியுடன் பட்டாளத்து சவரை என்னோட அனுப்புங்கள். படைத்தலைவரே, ஓ படைத்தலைவரே, சங்கத்தார்களே, நீ நமது நண்பனாகிய யூதாஸ் கூட சென்று அவர் காட்டு கொடுக்கும் நசரனை பிடித்து நமது குருவாகிய அன்னாஸ் என்பவரிடம் கொண்டு வரும். ஓ யூதாஸ் என்பவரே, வாரும் நமது பட்டாளத்தை அழைத்து வருவோம்.